அனைவருக்கும் வணக்கம். இது 12th பாலிட்டியில் உள்ள ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜ் வந்து 1952 தமிழ்நாடோட சட்டமன்றத்தை இமேஜாக போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டிருக்கு. அது நமக்கு தெரிஞ்சது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 189 உறுப்பினர்கள் வந்து பொது தொகுதியிலிருந்தும் 45 உறுப்பினர்கள் வந்து தனி தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஏற்கனவே ப்ரீவியஸ்லேயே கேட்டிருக்காங்க. அதாவது பொது தொகுதியிலிருந்தே எத்தனை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, தனி தொகுதியிலேருந்து எத்தனை உறுப்பினர்கள் கூற்று மாதிரி வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், முதல் கூட்டத்தொடர் வந்து எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/5/1952. 1952 பார்த்தீங்க அப்படின்னா மத்தியிலையும் மாநிலத்திலையும் ரெண்டுமே சேர்ந்தப்பல தான் தேர்தல் நடந்திருக்கும். ஸோ அதை முன்னிட்டு 1952 நடந்த தேர்தலை 3/5/1952 தான் பார்த்தீங்கன்னா பதவி எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், அரசியலமைப்பு உறுப்பு 333 படி தான் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். ஸோ அந்த டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்டிகல் 333 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் முக்கியமானது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த தேர்தலையும் கொடுத்துருக்காங்க. கடைசி எப்போ நடந்திருக்குன்னா 6/4/2021 தமிழக சட்டமன்ற பொதுத்தேர்தல் நடந்ததை ஒட்டி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 16வது சட்டமன்றம் எப்போ அமைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/5/21. இந்த டேட்டு முக்கியமானது. ஸோ ஏன் அப்படின்னா ஒரே நாளில் 5 திட்டங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டையும் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து யார் தலைமையில், அந்த திமுக அரசு வந்து ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பொறுப்பேற்றிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டையும் கொடுத்துருக்காங்க. நன்றி.